Hey guys, welcome back to my channel Books with Abhi and Abarna. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா புக் டாக் வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு எந்த ஒரு புக் ரிவ்யூலாம் இல்லை. ஏன் அப்படின்னா நான் ஒரு புக் படிச்சுட்டு இருக்கேன், பட் இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. அண்ட் இன்பிட்வீன் ஒரு செல்ஃப் ஹெல்ப் புக்லாம் படித்தேன், மாஸ்டர் யுவர் மைண்ட் செட் அப்படின்ட்டு. ஸோ அந்த புக்கோட சம்மரி சொல்லலாம் அப்படிதான் நினச்சேன். பட் அதுக்கப்புறம் புக் டாக் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சா. ஸோ உங்களோட லாஸ்ட் புக் டாக் வீடியோலேருந்து இப்போ வரைக்கும் இருக்கிற கமெண்ட்ஸ்லாம் நான் பார்த்தேன். ஸோ அதில் வந்துட்டு எந்தெந்த பாயிண்ட்ஸ்லாம் எனக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு தோணுச்சோ அது மாதிரி ஒரு 27 பாயிண்ட்ஸ் எழுதி வச்சுருக்கேன். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் கமெண்ட் பார்த்தோம் அப்படின்னா, யூஸ்வலி எப்பவும் போல் யூசர் யார் அதெல்லாம் சொல்லலை, அண்ட் ஃபுல் கமெண்ட்டும் நான் ரீட் பண்ணல. ஸோ அதுலேருந்து எனக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்ச பாயிண்ட் மட்டும் எழுதி வச்சுருக்கேன். ஸோ நான் வந்துட்டு ரிப்பீட்டடாக ஒரு கமெண்ட் பார்த்துட்டு இருந்தேன். என்ன அப்படின்னா, தி க்ரூவல் பிரின்ஸ், த விக்கெட் கிங் அண்ட் த குவீன் ஆஃப் நத்திங், அந்த ஃபோக் ஆஃப் தி ஏர் புக் சீரீஸ் இருக்குல்ல, அதை பற்றி குட்டியாக ஒரு ரிவ்யூ மாதிரி சொல்லுங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ இந்த புக் பற்றி ஃபுல் சம்மரி அண்ட் ரிவ்யூ ஆல்ரெடி சேனல்லே இருக்குது. அது பார்த்தா உங்களுக்கு டீட்டெயில்டு ரிவ்யூவே கிடைக்கும். பட் எதுக்கு குட்டியாக ரிவ்யூ இன்னொருக்கு கேட்குறாங்கன்னு தெரில. பட் எனிவே நான் சொல்கிறேன். ஸோ இந்த புக் பார்த்தோம் அப்படின்னா, ஃபோக் ஆஃப் தி ஏர் புக் சீரீஸ் பார்த்தோம் அப்படின்னா, மோட்டல் வேர்ல்ட் கொஞ்சம் வச்சுருப்பாங்க, அண்டு அந்த ஃபேரி வேர்ல்டு ஒன்று இருக்கும். நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி லாஸ்ட் இயர் படித்ததுனால எனக்கு அந்தளவுக்கு ஃபுல்லாக ஞாபகம் இல்லை. பட் திரும்ப அந்த புக்கை எடுத்து பார்த்தோன்னா எனக்கு ஞாபகம் வந்துடும். பட் ஓவர் வியூவாக என்ன தெரியும் அப்படின்னா, ஜூட் அண்ட் கார்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் மெயின் கேரக்டர்ஸ். ஜூடுங்கிற பொண்ணு அண்ட் கார்டான்ற பையன். ஸோ இந்த பொண்ணு வந்துட்டு மோட்டல், அந்த பையன் வந்துட்டு இம்மோட்டல், ஃபேரி லேண்டில் இருப்பாங்க. ஸோ இந்த பொண்ணு வந்து நார்னியாவில் வந்து எப்படின்னா இந்த கபோர்ட் வழியாக நார்னியாவுக்கு போகிறாங்களோ, இவங்க வந்து மோட்டல் வேர்ல்ட்லேருந்து இம்மோட்டல் வேர்ல்டுக்கு வர மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். ஸோ இங்கே வந்துட்டு அந்த பொண்ணுக்கு ஒரு அந்த ஃபேரி லேண்டில் சம்திங், இவ ஒன்றும் பெருசாக ஸ்பெஷல்லாம் கிடையாது. ஸோ அங்கே போய்ட்டு சம்திங் அச்சீவ் பண்ணணும் அப்படின்ட்டு அவள் நிறைய ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாள். ஃபைனலி ஒரு குயினாகவும் ஆகுவாள். ஸோ அதெல்லாம் எப்படின்னு தான் காட்டியிருப்பாங்க. ஸோ இதில் இந்த க்ரூவல் பிரின்ஸ் புக் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன் காட்டுவாங்க, அண்ட் ரொம்ப பாலிட்டிக்கல் கண்டென்ட்ஸாக இருக்கும். பெருசாக ஸ்டோரி அது எதுவுமே இருக்காது. க்ரூவல் பிரின்ஸ் வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் புக் வந்துட்டு கொஞ்சம் போரிங்காக தான் இருக்கும். செகண்ட் வந்துட்டு விக்கெட் கிங் அப்படிங்கிற புக்கில் வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே இந்த ஜூட் அண்ட் கார்டன் வந்துட்டு பயங்கர எனிமீஸ் மாதிரி காட்டுவாங்க. அண்டு இந்த புக்கில் பார்த்தோம் அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் சம்திங் மேரேஜ் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் வந்துடும். அதுக்கப்புறம் ஜூடோட கண்ட்ரோலில் கார்டான் இருக்கிற மாதிரி இருக்கும். அண்டு சம் கர்ஸ்லாம் வரும். அப்புறம் தேர்ட் புக் வந்துட்டு குயின் ஆஃப் நத்திங்கில் பார்த்தோம் அப்படின்னா ஜூடை வந்துட்டு அந்த மோட்டல் வேர்ல்டுக்கு திரும்ப பேனிஷ் பண்ணிடுவாங்க. அவள் திரும்ப மோட்டல் வேர்ல்டு போயிடுவாள். அங்கேருந்து அவள் திரும்ப இம்மோட்டல் வேர்ல்டுக்கு என்ன வரா, கார்டானுக்கு என்ன ஆகுது, சம் கர்ஸ்லாம் ஏதோ ஒரு சாபம் வந்து கார்டானுக்கு வந்துடும். ஸோ அதுலேருந்து அவங்க எப்படி தப்பிக்கிறாங்க, அந்த மாதிரி ஸ்டோரி போகும். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. எனக்கு எல்லாமே நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியாது. நிறைய வந்து ஃபேண்டசி ஸ்டோரிஸ்லாம் இப்போ நான் ரீசெண்டாக ஃபோர்த் விங் வேற படிச்சிருக்கேன். ஸோ அந்த ஸ்டோரி இந்த ஸ்டோரிலாம் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். பட் லாங் பேக் படிச்சிருக்கேன். ஸோ அப்போ நான் வந்துட்டு புக்கில் அண்டர்லைன் பண்ணி வச்சிருப்பேன். அதெல்லாம் பார்த்தா எனக்கு ஞாபகம் இருக்கும். இல்லை நான் போட்ட ரிவ்யூ விடவே நான் இன்னொருக்க பார்த்தா தான் எனக்கு அந்த ஸ்டோரிஸ்லாம் ஞாபகம் வரும். சில புக்ஸ் லைக் ஐ டு ஹேட் அ லவ் ஸ்டோரி மாதிரி புக்கெல்லாம் அதெல்லாம் எப்போவுமே அந்த ஸ்டோரி நல்லா ஞாபகம் இருக்கும். மற்றபடி சிலது எனக்கு திரும்ப பார்த்தா தான் ஞாபகம் வரும். இதுதான் ஒரு ஓவர்வியூ. நீங்கள் அந்த ரிவ்யூவே பாருங்கள், அது உங்களுக்கு நல்ல கிளியர் எக்ஸ்ப்ளனேஷனாக இருக்கும். செகண்ட் கமெண்ட் பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு வந்து ரீடிங் வ்ளாக்ஸ் வந்து போட சொல்லி நிறைய இடத்துல பார்த்துருந்தேன். கபனுக்கு போயிட்டு ரீசெண்டாக அந்த வீடியோ எடுக்கிறேன், அங்கே ரீட்லாம் பண்ணுறேன். ஸோ அங்கேயே நான் விளாக் எடுக்க ட்ரை பண்ணுறேன். இந்த வீக்கே கபன் போயிட்டு விளாக் எடுக்கணும்னு நினச்சேன். விளாக் மீன்ஸ் வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன். அண்டு அங்கே அந்த டைமில் என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயத்தையும் கவர் பண்ணலான்னு நினச்சேன். பட் எனக்கு போக முடியல. நான் இங்கேருந்தே எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் அப்கமிங் வீக்ஸ் இல்லை நெக்ஸ்ட் மந்த் அந்த மாதிரி டைமில் விளாக் பார்க்கலாம், ரீடிங் விளாகே பார்க்கலாம், கபனில் ரீட் பண்ணுறது பார்க்கலாம். எனக்கு இங்கே ரூமில் இங்கே ரீட் பண்ணுறது எடுப்பேனா என்னன்றது ரொம்ப டவுட் தான். பட் கபனில் நான் ரீட் பண்ணேன்னா அந்த விளாக் எடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தோன்னா, எக்ஸ்பெக்டிங் மோர் வீடியோஸ் இன் கபன் பார்க்குன்னு போட்டிருக்கீங்க. என்னோட மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ் வந்துட்டு நான் அங்கே தான் போய் எடுக்கலான் இருக்கேன். எனக்கு வந்துட்டு வீட்டில் எடுக்கிற மாதிரி அட்மாஸ்பியர் இங்கே இன்னும் செட் ஆகலை. ஸோ கபன் வந்துட்டு பெஸ்ட் பிளேஸாக தோணுச்சு. ஸோ மோஸ்ட்லி அங்கே தான் எடுப்பேன். அண்ட் இன்னொரு கமெண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா, யூ ஹாவ் ரீச்டு சாம் அப்படிங்கிற புக் பற்றி சொல்லியிருந்தாங்க. அது வந்துட்டு படிக்க சொல்லியிருந்தாங்க. நான் லாஸ்ட் இயரா இல்லை அதுக்கு முன்னாடியான்னு தெரில, 2023 தான் நினைக்கிறேன். அப்போ வந்துட்டு யூ ஹாவ் ரீச்டு சாம்ங்கிற புக் படிச்சிருக்கேன். பயங்கர சோகமான ஸ்டோரி. ஸோ அதுக்கு நான் வந்துட்டு ப்ராப்பராக ரிவ்யூ போடலை. சம் ரேப்அப் வீடியோவில் அந்த ஸ்டோரி பற்றி ஓவர் வியூ மாதிரி சொன்னேன். பட் திரும்ப அந்த புக்கை நான் ரீட் பண்ண ரெடியாக இல்லை. அந்த சோகம் எனக்கு திரும்ப வேணாம். பட் உங்களுக்கு இந்த சோகமான ஸ்டோரிஸ்லாம் படிக்க பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நல்லா இருக்கும். பட் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எண்டிங்லாம். இல்லை, த்ரூ அவுட் த ஸ்டோரியே கஷ்டமாக தான் இருக்கும். நான் திரும்ப அந்த புக் ரீட் பண்ண நான் ரெடியாக இல்லை.
அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கேன் வி பி ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அகெயின் புக் ரீட் பண்ண சொல்லி ஒரு சஜஷன் பார்த்துருந்தேன். அண்ட் லாஸ்ட் வீடியோ பார்த்தோம் அப்படின்னா கேன் வி பி ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அகெயின் தான் படிச்சிருந்தேன். அண்ட் நான் வந்துட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட படித்தேன். பட் அந்த அளவுக்கு அந்த ஸ்டோரி இல்லை. பட் எனிவே நீங்கள் வீடியோ பாருங்கள், அந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா வேறு சில புக் டியூபர்ஸும் அந்த புக் படிச்சிருந்தாங்கன்னா ரிவ்யூ போட்டிருப்பாங்க, நீங்கள் அதையும் பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கி ரீட் பண்ணுங்கள். ஒரு லவ் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும், கொஞ்சம் டாக்ஸிக்கான கேரக்டர்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அது நீங்கள் வேறு ரிவ்யூஸ் பார்த்துட்டு நீங்கள் அந்த புக்கை ட்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் புக் பார்த்தோம் அப்படின்னா தி ஓல்ட் மேன் அண்ட் சி அப்படிங்கிற ஒரு புக் பற்றி சொல்லியிருக்காங்க. எனக்கு இந்த புக் பற்றி ஐடியா இல்லை, இப்போ தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் நான் கேட்குறேன். நான் இந்த புக் என்ன அப்படின்னு பார்த்துட்டு எனக்கு அது ரிலேட் ஆகுமான்னு பார்த்துட்டு நான் அதுக்கப்புறம் ரீட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இது பார்த்தோம் அப்படின்னா ஃபோர்த் விங் புக்கோட ரிவ்யூ பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அண்டு நான் அது லாஸ்ட் 2 வீக்ஸ் பேக் வந்துட்டு நான் அந்த புக் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். அண்ட் அதோட வீடியோவும் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்க்கல அப்படின்னா பாருங்கள். இதுக்கப்புறம் வந்துட்டு அயன் ஃப்ளேம் அண்ட் தி ஆனிக்ஸ் ஸ்டோம் அப்படின்ற புக்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் இன்னும் வாங்கலை. அது கொஞ்சம் பெரிய புக்காக இருக்கிறதுனால கொஞ்சம் ரீட் பண்ணவும் டைம் எடுக்கும். அந்த ப்ராப்பரான டைம் அண்ட் ஸ்பேஸ் வேணும். ஸோ அது எப்போ கிடைக்குதோ அந்த புக் அப்போ வாங்கி ரீட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு கமெண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா வெப் நாவல்ஸ்லாம் ட்ரை பண்ணுங்க அப்படின்ட்டு போட்டிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி நான் எந்த வெப் நாவல்ஸ்லாம் படித்ததில்லை. புக்ஸ் வந்துட்டு பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி படிச்சிருக்கேன். பட் வெப் நாவல்னு எதுவும் ட்ரை பண்ணதில்லை. ஸோ அது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு ஒரு கமெண்ட்டில் ஒரு குட்டி டிஸ்கிரிப்ஷன் மாதிரி சொல்லுங்கள். எனக்கு ரிலேட் ஆனிச்சுன்னா நான் படிக்கிறேன், இல்லைன்னா டவுட்டு தான். வேறு யாராவது படித்தவங்கள்ட்ட நான் கேட்டு பார்க்குறேன். ஏன்னா புதுசாக ஒன்று ட்ரை பண்ணணும். வெப் நாவல் எப்படி இருக்கும்னு தெரில, அது எப்படின்ட்டு சொல்லுங்கள், ட்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு கமெண்ட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய இடத்துல 4K சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அந்த விஷஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அது எல்லாத்துக்குமே தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு கமெண்ட்டில் கிண்டல் அன்லிமிட்டெட் அதில் இருக்கிற நிறைய புக் ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் பார்த்துருந்தேன். ஸோ லாஸ்ட் இயர் பார்த்தோம் அப்படின்னா அந்த 1 இயர் ஃபுல்லாகவே கிண்டல் அன்லிமிட்டெட் சப்ஸ்கிரிப்ஷன் இருந்துச்சு, யூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் இந்த இயர் வந்துட்டு மோஸ்ட்லி ஃபிசிக்கல் புக்ஸாக வாங்கி படிக்கலான்ற ஐடியாவில் தான் இருக்குது. அண்ட் 1 மந்த்துக்கு மட்டும் கிண்டல் அன்லிமிட்டெட் இருக்குது. பட் அது ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் பார்ப்போம். அடுத்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஹாரி பாட்டர் புக் பற்றி பேச சொல்லி போட்டிருந்தீங்க. ஸோ அந்த புக் வந்துட்டு 2021 தான் நான் ஹாரி பாட்டர் புக்ஸ்லாம் படிச்சிருந்தேன். ஸோ திரும்ப வந்துட்டு கண்டிப்பாக படிப்பேன். ஸோ அது எப்போ படிக்கிறேனோ அப்போது ஒரு புக்குக்கான டீட்டெயில் ரிவ்யூவை நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா மொபைல் அடிக்ஷன் இல்லாமல் ரீட் பண்ணுறது பற்றி ஒரு கமெண்ட் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு ஆல்ரெடி டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் எப்படி ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் மேஜராக வந்துட்டு மொபைலோட ஸ்க்ரீன் டைம் பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தோம் அப்படின்னா புக்ஸ் வாங்குறதுக்கு பெருசாக மணி இல்லை அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு கமெண்ட் பார்த்துருந்தேன். வீட்டில் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க, ஸோ கிவ் அவேல தான் ட்ரை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் பார்த்துருந்தேன். ஸோ நீங்கள் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ விஷயத்துக்கும் நிறைய செலவு பண்ணுவோம். ஸோ அதில் வந்துட்டு புக்கு உங்களுக்கு படிக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா வேறு தேவையில்லாத நிறைய செலவுகள் இருக்கும்ல, ஸோ அதில் தேவையில்லாமல் மணி போடாமல் உங்களுக்கு பிடிச்ச புக்ஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா பிடிஎஃபாக ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் கொஞ்சம் பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி படிக்க ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் போக போக புக்ஸ் வாங்கிக்கலாம். அண்ட் இன்னொரு புக் சஜஷன் பார்த்தோம் அப்படின்னா திங்ஸ் வி நெவர் காட் ஓவர் அப்படின்ற ஒரு புக் சீரீஸ் பற்றி சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ அது ஜஸ்ட்டு நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். பட் இந்த புக் சீரீஸ் பார்த்தோம் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். பட் நான் இன்னும் ட்ரை பண்ணதில்லை. பட் டெஃபினெட்லி ட்ரை பண்ணலாம். அந்த புக் பற்றின ஒரு குட்டி சம்மரி மாதிரி எதுலையாவது பார்த்துட்டு, இல்லை பேக் கவரில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்ட்டு எங்கேயாவது தெரிஞ்சிச்சுன்னா பார்த்துட்டு கண்டிப்பாக ரீட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஹவு டு மேக் அ ஹேபிட் ஆஃப் ரீடிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பார்த்துருந்தேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம ரொம்ப பெரிய பெரிய கோல்ஸ் செட் பண்ணாமல் குட்டி குட்டி கோல்ஸாக செட் பண்ணிவிட்டு நம்மளால் இவ்வளோ எடுத்தோன்னே வந்துட்டு 50 பேஜஸ் 100 பேஜஸ் அப்படி படிக்கணும்னு இல்லாமல் ஒரு 5 பேஜஸ் 10 பேஜஸ் அந்த மாதிரி செட் பண்ணலாம். இல்லை 1 or 2 பேராகிராஃப் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணால் போதும், இல்லை 1 or 2 சாப்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணால் போதும், இல்லை 1 or 2 பேஜஸ் கம்ப்ளீட் பண்ணால் போதும் அப்படின்னு குட்டி குட்டி கோலாக செட் பண்ணால் அந்த புக் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்ச ஜான்ராவாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ரீடிங் ஜேர்னி கண்டினியூ ஆகும். ஸோ நெக்ஸ்ட் கமெண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ரூட்ஸ் அப்படிங்கிற ஒரு புக் பற்றி சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்துட்டு என்னோட ஃப்ரெண்டும் யாரோ வந்துட்டு அந்த ரூட்ஸ் புக் பற்றி சொன்ன மாதிரி ஞாபகம் இருக்குது. ஸோ இது எனக்கு பிடிச்ச ஜான்ராவா என்ன அப்படின்ட்டு நான் இனிமேல் தான்
ப்ராப்பராக செக் பண்ணணும். ஸோ அந்த புக் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு நீங்கள் புக்ஸ் ரீட் பண்ணீங்க அப்படின்னா கமெண்ட்ல வந்துட்டு அந்த புக் பற்றின ஒரு சம்மரி மாதிரி குட்டி சம்மரி மாதிரி நீங்களே கொடுக்கலாம். ஸோ அது பார்க்குறப்ப என்ன ஜான்ரா என்ன மாதிரி கண்டென்ட் இருக்கும் அப்படின்ட்டு எனக்கு மட்டும் இல்லை, அந்த வீடியோ பார்க்குற மற்றவங்களுக்குமே தெரியும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதை வச்சுட்டு அந்த புக் பிக் பண்ணலாமா இல்லையா அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். நான் மட்டும் தான் ரிவ்யூ சொல்லணும் இல்லை, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த புக் பற்றின விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பைரேட்டட் காப்பி அண்ட் ஒரிஜினல் புக்ஸ் பற்றி டிஃப்ரென்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ என்கிட்ட இப்போ இருக்கிற புக்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி ஒரிஜினல் காப்பீஸாக தான் இருக்குது. இப்போ இது என்னோட கரண்ட் ரீட் அண்ட் இது எல்லாமே ஒரிஜினல் காப்பி தான். அண்ட் வீட்டில் வந்துட்டு என்கிட்ட சில பைரேட்டட் காப்பி புக்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நார்னியா புக் சீரீஸ்லாம் நான் ஒரு இன்ஸ்டாகிராம் வெப்சைட்டில் பார்த்து வாங்கினேன். ஸோ அது பைரேட்டட் தான். அண்டு ஹாரி பாட்டருமே நான் அந்த டைமில் ரேட் கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து 1500 700 அந்த ரேஞ்சில் தான் வாங்கினேன். பட் அதுவுமே பைரேட்டட் தான். அண்ட் மித்த எல்லாமே லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் எல்லாம் ஒரிஜினல் காப்பீஸ் இருக்குது. பட் மோஸ்ட்லி எல்லாம் மற்றதெல்லாம் ஒரிஜினல் காப்பீஸ் தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு எனக்கு பிடிச்ச ஃபேவரட்டான இந்த நார்னியா அண்ட் ஹாரி பாட்டரே பைரேட்டட் காப்பியாக இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஸோ அந்த டைமில் எனக்கு தெரியல, நான் அப்போ காலேஜ் அந்த டைமில் கம்மியாக ஆர்டர் பண்ணால் அதுவும் ஒரிஜினல் காப்பியாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி அப்போ 1500 எவ்வளோ பெரிய விஷயம், வீட்டில் தான் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அதனால கம்மி ரேட்டுக்கு பார்த்து வாங்கிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு பைரேட்டட் அப்புறம் புக்ஸ் நிறைய வாங்க இப்போ இந்த 3 to 4 இயர்ஸாக நான் நிறைய புக்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ வாங்க தான் எனக்கே வந்துட்டு ஒரிஜினல் காப்பி பைரேட்டட் காப்பி வித்தியாசம் தெரியுது. ஆட்டோமேட்டிக்காக தெரியும், நம்ம அந்த புக்கோட ஃப்ரண்ட் பேஜ்லேருந்தே நமக்கு தெரிஞ்சிடும். இந்த எழுத்துலாம் வந்துட்டு இது ஒரிஜினல் காப்பியில் இது டச் பண்ணால் அதை நம்ம ஃபீல் பண்ண முடியும். பைரேட்டட் காப்பியில் அந்த இது இருக்காது. அண்ட் ஃபாண்ட்டில் சேஞ்சஸ் இருக்கும், மிஸ்ஸிங் பேஜஸ் இருக்கும், பேப்பர் குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது மாதிரி இப்போது இந்த புக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வேர்ட்ஸ் வந்துட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக அந்த லைன்ஸ் கரெக்டாக போகுது. பட் பைரேட்டடில் வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்லாண்டிங்காக போகும், அது ப்ராப்பராக இருக்காது. அது வந்துட்டு அதுக்கு நான் டீட்டெயில்டு வீடியோ வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு அந்த பைரேட்டட் காப்பி இருக்கும்ல அதையும் இதையும் கம்பேர் பண்ணி நான் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தோம் அப்படின்னா த்ரில்லர் புக் ரிவ்யூஸ் எல்லாம் கேட்டிருக்கீங்க. ஸோ நான் த்ரில்லர் புக் மறுபடியும் படிச்சுட்டு தான் இருக்கேன். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா தி கேர்ள் வித் ப்ரோக்கன் ட்ரீம்ஸ் அப்படின்னு ஒரு புக் பார்த்துருக்கீங்க. அண்ட் இப்போ வந்துட்டு இந்த ட்ரௌனிங் புக் போயிட்டுருக்கு. இந்த புக்கு நிதி உபாத்தியோட புக்கு. ஸோ படிச்சுட்டு இருக்கேன். ஸோ அடுத்து அப்கமிங் த்ரில்லர் புக்கோட ரிவ்யூஸ்லாம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தோம் அப்படின்னா அவங்க தான் ரூட்ஸ் புக் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. நான் ரூட்ஸ் புக் படிச்சுட்டேன், நெக்ஸ்ட் அட்டாமிக் ஹேபிட் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு போட்டிருக்கேன். நான் வந்துட்டு இந்த அட்டாமிக் ஹேபிட் புக் படித்ததில்லை. பட் வேறு சில செல்ஃப் ஹெல்ப் புக்கு கிண்டில் அன்லிமிட்டடில் நிறைய குட்டி குட்டி செல்ஃப் ஹெல்ப் புக் நிறையா இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு இந்த அட்டாமிக் ஹேபிட் புக்கில் இருந்து சில பாயிண்ட்ஸ் எடுத்து இது மாதிரி இந்த புக்கில் இந்த பாயிண்ட்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க. அந்த குட்டி அந்த கன்சிஸ்டன்சி பற்றி அது மாதிரி சில விஷயங்கள் அட்டாமிக் ஹேபிட் புக்கில் இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு வேற ஒரு செல்ஃப் ஹெல்ப் புக்கில் மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரீட் பண்ணிக்கோம். பட் டேரெக்டாக அந்த புக் படித்ததில்லை, அது ட்ரை பண்ணுவோம். எனக்கு இப்போ வந்துட்டு மறுபடியும் அகெயின் செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்ட்டு தோணுது. பார்ப்போம், மறுபடியும் படிக்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா இன்பிட்வீன் வந்துட்டு மாஸ்டர் யுவர் மைண்ட் செட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆல்ரெடி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு செல்ஃப் ஹெல்ப் படித்தேன். ஸோ அது படித்ததுக்கப்புறம் சரி மறுபடியும் செல்ஃப் ஹெல்ப்பாக ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருக்குது, பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் காமெண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா பிஃபோர் த காஃபி கெட்ஸ் கோல்ட் அப்படிங்கிற அந்த புக் சீரீஸ் அது நல்லா இருக்கும், அது ரீட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஸோ இதுவும் வந்துட்டு இன்ஸ்டாகிராம் அண்டு அமேசான் ரெண்டுத்துலேயுமே வந்துட்டு நிறைய டைம் பார்த்துருக்கேன். பட் நான் இன்னும் பிக் பண்ணலை. ஸோ இந்த ரைட் டைம் கம்ஸ் கண்டிப்பாக வாங்கி படிக்கிறேன். நிறைய புக்ஸ் இந்த மாதிரி இன்னும் சில ஜாப்பனீஸ் புக்ஸ்லாம் இருக்குது. அந்த டேஸ் அட் த மோரிஷாக்கி ஒர்க் ஷாப்பு, அப்புறம் இன்னும் நிறைய புக்ஸ் பார்த்து வச்சுருக்கேன். அதுவுமே எல்லாமே மோஸ்ட்லி இன்ஸ்டாகிராமில் பார்த்துருக்கேன், அமேசானில் பார்த்துருக்கேன். வாங்கணும் அப்படின்னு நிறைய ஆசை இருக்குது. அடுத்தடுத்து வாங்குறப்ப வாங்கிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு கமெண்ட்டில் வந்துட்டு எனக்கு நியூ அண்டு இப்போ ரீசெண்ட் ரிலீஸ் ஆகிற புக்கு, பாப்புலரான இருக்க புக்கு, ஸோ அதெல்லாம் நீங்கள் ரிவ்யூ பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கீங்க. ஸோ நானும் ட்ரை பண்ணுறேன், எனக்கு நிறைய புக்ஸ் படிக்கணும்னு தான் ஆசை. பட் டைம் கன்ஸ்டன்ட் ஒன்று இருக்குல்ல, ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போது இந்த புக் இந்த ட்ரௌனிங் புக்லாம் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆனது தான். ஸோ அது மாதிரி நியூ புக்ஸு பாப்புலர் புக்ஸ் தான் நானும் ட்ரை பண்ணுறேன். பட் சம்டைம்ஸ் வந்துட்டு சில ரேரான புக்ஸும் இருக்கிறதே தெரியாது, அது ரொம்ப ஸ்பெஷலான புக்காக இருக்கும். பட் அந்தளவுக்கு பாப்புலராக இருக்காது. ஸோ அந்த மாதிரி புக்ஸும் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நியூ அண்ட் பாப்புலர் புக்ஸாக தான் ரிவ்யூ பண்ணுறேன். அப்படி இல்லை ஏதாவது ஹிடன் ஜெம் இருந்தாலும் அதையும் கண்டுபிடிச்சி உங்களுக்கு நான் ரிவ்யூ சொல்கிறேன்.
இன்னொரு கமெண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா டார்க் வேர்ஸ் அப்படிங்கிற அந்த புக் சீரீஸை வந்து படிச்சு ரிவ்யூ சொல்லியிருக்கீங்க. ஸோ ரீசென்ட்லி கொஞ்ச நாளா வந்துட்டு நான் அந்த டார்க் ரொமான்ஸ் ஃபிக்ஷன் அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் படிக்கிறது இல்லை. கொஞ்ச நாள் ஸ்டாப் ஆகி இருக்கு. ஸோ திரும்ப லாஸ்டா எப்போ ஹாண்டிங் ஆடலைன் படிச்சது தான். அது வந்து 2023ல படிச்சேன்னு நினைக்கிறேன். 2024ல ஒரு டார்க் ரொமான்ஸ் ஃபிக்ஷனும் படிக்கல. திரும்ப எனக்கு தெரில, அந்த மைண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா ட்ரை பண்றேன். நான் பார்த்துருக்கேன் கிண்டல் அன்லிமிட்டெட்ல இந்த புக்கு, அந்த ப்ரெடேட்டர் அந்த மாதிரி, அதான் டார்க் வேர்ஸ்ன்னு நினைக்கிறேன். ப்ரெடேட்டர் அப்படின்னு ஒரு புக் இருக்கும். அப்புறம் வரிசையா இருக்கு. நான் பார்த்துருக்கேன், பட் இன்னும் ட்ரை பண்ணல. படிக்கணும்னு தான் ஆசை, ட்ரை பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு த கேர்ள் ஹூ ட்ராங்க் த மூன் அப்படிங்கிற புக்கோட நேம் கொடுத்துருக்கீங்க. இது வந்துட்டு என்னோட விஷ் லிஸ்ட்ல இருக்கு. ஆட் கார்ட்லாம் போட்டு வச்சேன். பட் அந்த புக் வாங்குறதுக்கு பதிலாக இந்த புக் வாங்கிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு புக்கு, அப்புறம் த மவுண்டைன் இஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃப் ஹெல்ப் புக்கு. ஸோ அது ரெண்டுமே வந்துட்டு 2 வீக்ஸ் பேக்கோ 1 வீக் பேக்கோ ஆட் கார்ட் போட்டேன் அது வாங்கலான்ட்டு. பட் அது வாங்கலை, பொறுமையாக வாங்குவோம். ஸோ அடுத்த கமெண்ட் பார்த்தோம் அப்படின்னா தி ட்ரௌனிங் புக் பற்றி அதை வந்து ரீட் பண்ணி ரிவ்யூ பண்ண சொல்லியிருக்கீங்க. ஸோ அதுதான் என்னோட கரண்ட் ரீடாக இருக்குது. ஸோ வெரி சூன் நெக்ஸ்ட் வீக் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், நெக்ஸ்ட் வீக் இல்லைனா அடுத்த வீக் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அடுத்து பார்த்தோன்னா சாலி ரூனேயோட இது என்ன இன்டர்மெசோ சம்திங் புக்கு. ஸோ அது வந்துட்டு இது வரைக்கும் சாலி ரூனே அந்த ஆத்தரோட நார்மல் பீப்புள் அப்படிங்கிற புக்கு நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். நான் ஆத்தர் நேமை கூட ப்ராப்பராக ஸ்பெல் பண்ணுறதா எனக்கு தெரில. பட் அவங்களோட புக் வந்துட்டு இன்டர்மெசோ அப்படின்ற ஒரு புக் இருக்கு போல. ஐ டென்ட் நோ தட், பட் இப்போ தான் தெரியுது. ட்ரை பண்ணுறேன். எனக்கு தெரியாத புக்ஸ் நிறைய இருக்கு. நான் கண்டுபிடிச்சி எல்லாமே படிக்கணும்னு ஆசை தான். பார்ப்போம், கொஞ்சம் கொஞ்சமாக படிப்போம். ஸோ நெக்ஸ்ட் கமெண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா தி 100 அப்படின்ட்டு ஏதோ ஒரு புக் இருக்கதா சொல்லியிருக்கீங்க. ரேங்கிங் ஆஃப் த மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன்ஸ் இன் ஹிஸ்ட்ரி அப்படின்ட்டு. அதாவது ஒரு 100 பேர் ரொம்ப பாப்புலரான இன்ஃப்ளூயன்ஷியலான பீப்புள், அவங்கள பற்றின அவங்கள பற்றின நான் ஃபிக்ஷன் புக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணலாம், ஒய் நாட். ஏன்னா ரொம்ப நாளாக ஃபிக்ஷன்லேயே போயிட்டு இருக்கு, செல்ஃப் ஹெல்ப்பும் கம்மியாக இருக்குது. நான் ஃபிக்ஷன் சில இந்த மாதிரி 100னா ஒரு குறிப்பிட்ட பர்சன் பற்றி தான் அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ட்ரை பண்ணலாம். ப்ராப்பரான அமேசான் லிங்க் ஏதாவது கிடச்சிச்சின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ட்ரை பண்ணலாம். அப்புறம் இன்னொரு இதில் வந்துட்டு இட் எண்ட்ஸ் வித் அஸ், இட் ஸ்டார்ட்ஸ் வித் அஸ், அதை பற்றின ஒரு குட்டி ரிவ்யூ மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்குமே ஆல்ரெடி வீடியோ இருக்குது. இந்த குட்டி ரிவ்யூக்கு பதில் நீங்கள் அந்த பெரிய வீடியோவே பார்க்கலாம். ஸோ நிறைய பேரோட ரீடிங் ஜர்னி ஸ்டார்ட் ஆனதுக்கு ரீசனே இட் எண்ட்ஸ் வித் திஸ் புக் தான். தென் ஆட்டோமேட்டிக்கலி இட் ஸ்டார்ட்ஸ் வித் படிச்சிருப்பாங்க. ஸோ அது வந்துட்டு லவ் ட்ரையாங்கிள் மாதிரியான ஸ்டோரி, டொமஸ்டிக் வயலன்ஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க. இந்த புக்கில் யாருமே சரின்னு சொல்ல முடியாது, யாரும் தப்புன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ரீட் பண்ணுறப்ப அவங்கவுங்க கரெக்ட் மாதிரி தான் தெரிவாங்க. பட் என்னதான் இருந்தாலும் அதில் லில்லி அட்லஸ் ரயில் கேரக்டர் இருப்பாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இட் எண்ட்ஸ் வித் மூவி கூட வந்துடுச்சு. நீங்கள் அந்த ரிவ்யூ வீடியோவே பாருங்கள். புக் படிக்கலை அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள். அட்லஸ் அண்ட் லில்லி ஒவ்வொருத்தர் மேலே ஒரு ஃபால்ட் இருக்குது. அதனால யாருமே இதில் ப்ராப்பர்னு சொல்ல முடியாது. அண்டு அதான். ஆனால் என்னதான் இருந்தாலும் ரயில் பண்ணது ரொம்ப தப்பு. ப்ராப்பரான விஷயம் என்னன்னா டொமஸ்டிக் வயலன்ஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க. என்னதான் இருந்தாலும் ஒரு பொண்ணை கை நீட்டே அடிக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த ஸ்ட்ராங்காக சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஆத்தர் வந்துட்டு அது ஓனா வேற சஃபர் ஆகியிருக்காங்களா. அண்ட் அது ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லான புக் தான். ஆனால் ஏன் காலின் ஹூவருக்கு அவ்வளோ ஹேட்டர்ஸ் இருக்காங்க எனக்கு புரியல. ரொமான்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி தான் எழுதுவாங்க, பட் தட்ஸ் ஓகே. அதுக்குன்னு ரொம்ப ஹேட்டர்ஸ் இருக்காங்க, அப்படி இருக்கக்கூடாது. அவங்களால தான் நிறைய பேர் ரீட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தும் அவ்வளோ ஹேட்டர்ஸ் இருக்காங்க, எனக்கு தெரியல. அண்ட் அவ்வளோதான். அண்ட் இது இல்லாமல் மாஸ்டர் யுவர் மைண்ட் செட்னு ஒரு புக்கான கண்டென்ட்ஸ்லாம் எழுதி வச்சேன். மேபி அப்கமிங் டேஸில் பார்க்கலாம். அதுவும் நல்லா இருந்துச்சு. நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான், அதை இன்னும் கொஞ்சம் ஈஸியாக நமக்கு சொல்லியிருப்பாங்க. அதில் மோஸ்ட்லி என்னன்னா இமோஷன்ஸ் நம்மளை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, நம்ம தான் இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணணும், அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ஃபிக்ஸ்டு மைண்ட் செட், க்ரோத் மைண்ட் செட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ஏதாவது ஒரு ஹேபிட் அதை கொண்டு வரணும் அப்படின்னா அந்த டெய்லி வந்துட்டு 30 மினிட்ஸ்க்கு அது பண்ணி ஒரு 30 டேஸ்க்கு அது ட்ரை பண்ணோம் அப்படின்னா அது ஒரு ஹேபிட்டாக மாறிடும்.
டெய்லி ஒரு 1% இன்க்ரீஸ் ஆனாலும் போதும். ஒரு நாள்ல நம்ம 100% கொடுக்கலனாலும் பரவாயில்ல. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அது இருக்கும். ஸோ அது அப்கமிங் டேஸ்ல பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான், இன்னைக்கு வீடியோ முடிஞ்சிச்சு. பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.